செவிலியர்களுக்கு சம்பளம் கூட கொடுக்கல இது. அவர்களுடைய சம்பளம் கொடுக்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, வக்கி இல்லை. அவர்களை நீ ஏமாற்றி கொண்டிருக்கிறாய்ன்னு சொல்லுது ஒரு ஒரு உச்ச நீதிமன்றம் சொல்லுது அப்படின்னா, இதை விட இந்த அரசாங்கத்தை காரி துப்ப ஏதாவது இருக்க முடியுமா? 240 கோடி ரூபாய்க்கு உன்னால ரேஸ் விட முடியுது. அவர்களுடைய சம்பளம் எவ்வளோங்க இருக்க முடியும்? அதை கொடுக்க முடியல உன்னால. தூய்மை பணியாளர்களை இன்னி வரைக்கும் விரட்டி கைது பண்ணிட்டு இருக்க. இப்போ போயிட்டு வரீங்க, வெளிநாடு போயிட்டு வரீங்க, கேட்குறாங்க உங்களை வெள்ளை அறிக்கை கொடுப்பீர்களா? வெளிநாடுக்கு தொடர்ந்து செல்கிறீர்களா? 6 மாதத்துக்கு ஒரு முறை மனைவியும் இவனும் சேர்ந்து போகிறாங்க, போட்டோம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நாங்கள் முதலீடை கொண்டு வருகிறோம்னு சொல்லிருக்கேன். இது வரைக்கும் என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்டால் வெள்ளை அறிக்கை கொடுக்கின்ற வழக்கம்லாம் கிடையாது அப்படின்னு. அப்போ நீங்க மற்ற ஆட்சியர்களை பற்றி வெள்ளை அறிக்கை கொடுன்னு கேட்டீங்க. நாங்கள் திரும்ப சட்டமன்றத்தில் கேட்டோம், வெள்ளை அறிக்கை வைக்குங்க. ஆக எங்கிருந்து முதலீடு, எவ்வளவு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? கொள்ளையடிக்கிறது, திருடுறது, சொன்ன வார்த்தையை கடைபிடிக்காம ஏமாத்துறது, இதான் உங்களுக்கு கொள்கைகளா? நீங்கள் விடாப்பிடியாக கடைபிடித்து வருகின்ற கொள்கைகள் இவைதான் 2021 அப்போ கேட்டீங்களே, போயிட்டு சொன்னீங்களே செய்தியடா, சொன்னீங்களே செஞ்சீங்கடான்னு கேட்டீங்களே. இப்போ நான் கேட்குறேன், சொன்னீங்க செஞ்சியா? கொடுத்த வாக்குறுதியை நீ நிறைவேற்றலைன்றதை நீ இப்படி கூட சொல்லலாம், வாக்குக்காக நாங்கள் இல்லைன்னு. நீ எப்படியா வாக்குறுதி கொடுத்த? வாக்குக்காக நீ செய்யலைல்ல. சரி, இப்போ வாக்கு கேட்டு வராத, வாக்கு கேட்டு வராத, ஏன் ஓடிபி வாங்கிக்கிற? மிரட்டி 1000 ரூபாய் வாங்குறியா? கொடு ஓடிபியை கொடு. ஏன் வாங்குற நீ? பெரும் விழாவில் 3 கதாநாயகர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். ஸ்டாலின், உதவாநிதி, இன்பநிதி. ஜெயராஜாவுக்கு அரசு விழா. இதில் முதலமைச்சருடைய குடும்பத்தினருக்கு என்ன வேலை? முன்னாடி ரோல சீட்ல அதிகாரிகள், அமைச்சர்கள், இவர்கள் எல்லாம் 4வது ரோ, 5வது ரோ. அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்கிறார் பிரபல அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, பழைய புதிய கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது. 2026ல நாங்க தான் வாகை சூடுவோம், அதாவது வெற்றி வாகை நாங்க தான் சொல்லுவோம், ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு சார். இதை பத்தி உங்களுடைய கருத்து? இல்ல, தொட்டு பார்க்க முடியாதுன்னா அந்த தொடர அளவுக்கு அந்த கட்சி இல்லைன்னு அர்த்தம் ஒண்ணு. சரியா? அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ரோட்ல கண்டதையும் பார்க்குறோம், தொட முடியுமா? தொட மாட்டோம். சரியா? அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அப்புறம் என்னன்னா, தன்னுடைய சாதனைகளை முன்வைத்து அவர் இதை சொல்வார் என்றால் அது அவருடைய திறமையை பிரதிபலிக்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எதுவுமே இல்லையே. நீங்கள் திரும்ப எதிர்கட்சிகள் பிரிந்திருக்கின்றன, நாங்கள் கூட்டணியாக ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்றத தவிர்த்து வேற எதையுமே நீங்கள் இந்த தேர்தலுக்கான ஒரு திட்டமாக நீங்கள் சொல்லவே இல்லையே, முன்வைக்கவே இல்லையே. உங்கள் சாதனைகளை பேசுவதற்கு தயாரா? அப்பனும் பிள்ளையும் போறீங்க, மாற்றி என்ன பேசுறீங்க? எடப்பாடி பழனிசாமியை தரக்குறைவாக பேசுறீங்க. இல்லை, இன்றைக்கு கட்சி துவங்கி இருக்கின்றத, கட்சி துவங்கி 1.5 ஆண்டுகள் ஆகியிருக்கின்ற விஜய் கட்சி, அவரே நீங்கள் இவ்வளோ மோசமாக மட்டமாக பேசுகிறீங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாவது உருப்படியாக பேசியிருக்கீங்களா? அதிமுகவை ஏளனம் செய்கிறீர்கள், பாஜக உள்ள வந்துடும் பேசுகிறீங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாவது பேசியிருக்கீங்களா? உங்களுடைய ஆட்சியின் சாதனை என்று எதையாவது முன்வைத்து நீங்கள் பேசியிருக்கீங்களா? நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்று உங்களால் சொல்ல முடியுமா? மார்தட்டி கொண்டு சொல்ல முடியுமா? சார், இன்னைக்கு கூட ஒரு நல்ல ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்களே சார், அன்பு கரங்கன்னு சொல்லிட்டு. அதாவது பெற்றோர்கள் இருந்த சிறுவர்களுக்காக 18 வயசு அவங்க நிரம்ப, அதாவது பள்ளி படிப்பை முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு 2000 ரூபாய் மாசம் கொடுக்குறேன்னு சொல்லி. அதெல்லாம் நீங்கள் கண் கவர் திட்டங்களாக இருக்குங்க. நடைமுறை என்ன படுத்தியிருக்கீங்க? இன்னைக்கு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதே சமயத்தில் செவிலியர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் உச்சநீதிமன்றம் மண்டை மேலேயே போட்டிருக்கு. செவிலியர்களுக்கு சம்பளம் கூட கொடுக்கல. ஒழுங்கா தங்களுடைய உயிரை பணயம் வைத்து வேலை செய்யக்கூடியவர்கள் செவிலியர்கள். இன்னும் சொல்லணும்னாக்க கொரோனாவில் முன்கள பணியாளர்கள் அப்படின்றதுல முக்கியமாக பார்க்கப்பட்டிருக்க வேண்டியவர்கள் அவர்கள் தான். ஏன்னா அவர்கள் உயிரை பணயம் வைத்து வேலை செய்தார்கள். அவர்களுடைய சம்பளம் கொடுக்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, வக்கி இல்லை. அவர்களை நீ ஏமாற்றி கொண்டிருக்கிறாய்ன்னு சொல்லுது ஒரு ஒரு உச்ச நீதிமன்றம் சொல்லுது அப்படின்னா, இதை விட இந்த அரசாங்கத்தை காரி துப்ப ஏதாவது இருக்க முடியுமா? உன்னால அவர்களுக்கு பணம் கொடுக்க முடியல. ரேஸ் ஓட்டுற 240 கோடி ரூபாய்க்கு உன்னால ரேஸ் விட முடியுது. அவர்களுடைய சம்பளம் எவ்வளோங்க இருக்க முடியும்? அதை கொடுக்க முடியல உன்னால. தூய்மை பணியாளர்களை இன்னி வரைக்கும் விரட்டி கைது பண்ணிட்டு இருக்க. 23,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய்க்கு குறைச்சி சம்பளத்தின்ற நியாயமான ஒரு கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க. அதுக்கு முன்னால நேரடியான பதில் கொடுக்க முடியல, அவங்கள விரட்டி கைது பண்ணிட்டு இருக்க. இப்படிலாம் இருக்கும் பொழுது நீ மக்களுக்கான ஆட்சியை நடத்துகிறாயின்னு சொன்னா யாராவது சிரிக்க மாட்டாங்களா? அப்பனும் மகனும் போய் சொல்லியிருக்கீங்களா வெளியில போயிட்டு? இதெல்லாம் எங்களுடைய சாதனை, இந்த சாதனையால் தான் நாங்கள் இந்த மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். உன்னால சொல்ல முடியுதா? சொல்ல முடியலையே. ஏன்? இப்போ போயிட்டு வரீங்க, வெளிநாடு போயிட்டு வரீங்க, கேட்குறாங்க உங்களை வெள்ளை அறிக்கை கொடுப்பீர்களா? வெளிநாடுக்கு தொடர்ந்து செல்கிறீர்களா? 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள்
மனைவியும் இவனும் சேர்ந்து போறாங்க, போட்டோம். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஒரு முதலமைச்சருக்கு தேவைதான் இந்த மாரி ஓய்வு அல்லது ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏதோ ஒண்ணு. அவங்களுக்கு தேவைதான் ஒரு பிரேக். அது தேவைதான் போயிட்டு வரட்டும். ஆனா, அது அரசு பணத்துல தான் பண்றீங்க, பண்ணிக்கோங்க. பிரச்சனை கிடையாது. ஆனால், நாங்கள் முதலீடை கொண்டு வருகிறோம், முதலீடை கொண்டு வரோம்னு சொல்றீங்க. இதுவரைக்கும் என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்டா, வெள்ளை அறிக்கை. வெள்ளை அறிக்கை கொடுக்கின்ற வழக்கம்லாம் கிடையாது அப்படின்னு. அப்ப நீங்க ஏன் மத்த ஆட்சியாளர்கள பத்தி வெள்ளை அறிக்கை குடுன்னு கேட்டீங்க? நீங்க தானே கேட்டீங்க. செல்வி ஜெயலலிதா காலத்துல கேட்டீங்க, எடப்பாடியார் காலத்துல கேட்டீங்க. ஏன் கேட்டீங்க? வழக்கம் இல்லைன்னா வழக்கத்த நீங்க கொண்டு வாங்க சார். உங்கள அதனால தானே முதலமைச்சர், நீங்க மாற்றத்திற்கான முதலமைச்சர் சொல்லி தானே வந்து உட்கார்ந்தீங்க. நான் மற்றவர்கள் போல அல்ல. அப்படின்னு சொல்லி தானே வந்து உட்கார்ந்தீங்க. இப்ப திராவிட மாடல் அரசுன்னு சொல்றீங்கல்ல. அப்போ வெளிப்படைத்தன்மையோட நீங்க நடந்துக்க வேண்டியது தானே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது கேள்வி. இவைகளுக்கு பதில் இருக்கா இவங்கள்ட்ட? மத்த கட்சிக்காரங்கலாம் வந்துட்டு கொள்கை இல்லாத கூட்டத்த கூட்டுறாங்க. ஆனா, திமுக ஆட்சியில இருக்கிறவங்க மட்டும் எங்களுடைய அதாவது நிர்வாகிகள், உறுப்பினர்களும், மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கொள்கையோட தான் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன கொள்கை? கொள்ளையடிக்கிறது, திருடுறது, சொன்ன வார்த்தையை கடைபிடிக்காம ஏமாத்துறது, இதான் உங்கள் கொள்கைகளா? நீங்கள் விடாப்பிடியாக கடைபிடித்து வருகின்ற கொள்கைகள் இவைதான் 2021 இருந்து. அப்போ கேட்டீங்களே போயிட்டு, சொன்னீங்களே செய்தியடா, சொன்னீங்களே செஞ்சீங்கடான்னு கேட்டீங்களே. இப்ப நான் கேட்கறேன், சொன்னீங்க செஞ்சியா? நகை கடன் ரத்து செய்ய முடியல, கல்வி கடன் ரத்து செய்ய முடியல, விவசாய கடன் ரத்து செய்ய முடியல, நீட் ரத்து செய்ய முடியல. சரியா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 100 நாள் வேலை திட்டம் நாங்கள் 150 நாளாக உயர்த்துவோம். நீங்க தான் சொன்னீங்க. சொன்னீங்களே செஞ்சீங்களா? அப்படின்னு நம்ம கேட்டா, நீ செஞ்சியா? 100 நாளுக்கான சம்பளமே தரமாட்டேங்கிறீங்க. அதுவே என்ன சொல்றாங்க? 30 நாளுக்கு தான் கூப்பிடுறாங்க. அந்த 30 நாளுக்கான சம்பள தொகையை தரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க இந்த குற்றச்சாட்டு. பதில் சொல்லு. முதியோர் ஊக்கத்தொகை நிறுத்திட்டீங்க. ரேஷன் கடையில அரிசி பருப்பு ஒழுங்கா கொடுக்கறது இல்ல. இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப நீங்க சொன்னது எதையுமே செய்யலையே. அப்ப நான் இதைத்தான் செய்தேன் என்று சொல்லி உங்களால் போய் வாக்கு சேகரிக்க முடியுமா? எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் 150க்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 150 தொகுதிகளுக்கும் மேலாக 51 நாட்களாக அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த 150 தொகுதிகளுக்கும் மேலாக சென்ற ஒவ்வொரு தொகுதியிலும், ஒரு நாளுக்கு 3 தொகுதிகள் என்றால் ஒவ்வொரு தொகுதியிலும் திரு எடப்பாடி பழனிசாமி முதல்ல விமர்சனம் வைப்பது கிடையாது. முதல்ல அந்த தொகுதிக்கு தன்னுடைய ஆட்சி காலத்தில் தான் என்ன செய்தேன், எங்கள் ஆட்சி என்ன செய்தது உங்களுக்கு, அதைத்தான் முன்வைக்கிறார். இந்த மாவட்டத்திற்கு நாங்கள் என்ன செய்தோம் அப்படின்னு முன் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? இந்த ஆட்சியாளர்கள் எதுவுமே செய்யவில்லை என்று சொல்கிறார். இதுதானே ஒரு நியாயமான யோகியவானுடைய பிரச்சாரமாக இருக்கணும். ஆட்சியில் இருக்கக்கூடிய நீ அதை செஞ்சியா? மாறாக எடப்பாடி பழனிசாமியை மிக கேவலமாக, தரக்குறைவாக உன் மகனை விட்டு பேச வைக்கிறிய. வெக்கமா இல்லை உனக்கு? உன்னுடைய சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு துப்பு இல்லை. எதிர்கட்சி தலைவர் தரக்குறைவா பேசுறது தான் உன்னுடைய அரசியலா? இந்த தரங்கட்ட அரசியல் செய்யறது தான் உன்னை ஆட்சியில கொண்டு வந்து மக்கள் உட்கார வச்சாங்களா? இதுதான் கேள்வி. ஆனா திரு மு.க. ஸ்டாலின் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் என்பது மக்கள் பணி தான் நாங்க செய்யறோம். ஓய்வு இல்லாம தானே மக்கள் பணி நாங்க தொடர்ந்து செஞ்சுட்டு என்ன இருக்கோம். பண்றீங்க நாங்க ஓய்வு இல்லாம? சொகுசுலா உட்கார்ந்து இல்லையே, சொகுசா உட்கார்ந்துட்டு இல்லையே. காலையில ஒரு பிரச்சாரத்துக்கு போனா ஈவினிங் இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல போயிட்டு தானே இருக்கோம். என்ன நடந்தது? அதனால நீ சொகுசா இல்லைன்னு நீ சொல்ற, நான் சொல்றேன் நீ சொகுசா தான் இருந்தன்ற, இருக்கேன்னு தான் நான் சொல்றேன். 2.5 கோடி ரூபாய் கார்ல தான் போற. ஓய்வு இல்லாம நாங்க மக்கள் பணி தானே செஞ்சுட்டு என்ன இருக்கோம் ஓய்வு இல்லாம அப்படின்னு பண்ணீங்க? என்ன மக்கள் பணியை பண்ணீங்க? மக்களுக்கு எதுவும் கிடைக்கலையே. அப்ப நீங்க ஓய்வு இல்லாம வேற ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓய்வு இல்லாம மக்கள் பணியை பண்ணியிருந்தா மக்கள் அலை மோதி உனக்கு அப்படியே உனக்கு ஆரவாரத்தோட உனக்கு வரவேற்பு கொடுப்பாங்க. நீ அப்படி இல்லையே. நீ திரும்ப திரும்ப இந்த கூட்டணி இருக்கிறதுனால நான் ஜெயிப்பேன் அப்படின்னு தானே நீ பேசிக்கிட்டு இருக்க. நாங்க எதையுமே வாக்கு அரசியலா செய்யலன்னு தானே அவர் தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. வாக்குக்காக நாங்க செய்யல, மக்களோட பணிகளை தான் நாங்க முழு வாக்குக்காக நீங்க செய்யலன்னா நீ கொடுத்த வாக்குறுதியை நீ நிறைவேற்றலன்றதை நீ இப்படி கூட சொல்லலாம். வாக்குக்காக நாங்கள் இல்லைன்னு நீ எப்படியா வாக்குறுதி கொடுத்த? வாக்குக்காக நீ செய்யலல்ல. சரி, இப்ப வாக்கு கேட்டு வராத, வாக்கு கேட்டு வராத. ஏன் ஓடிபி வாங்கிக்கிற? மிரட்டி கட்சிக்காரங்களை அனுப்பி ஏன் எங்களோட ஓடிபி எல்லாம் வாங்குற? நீ 1000 ரூபாய் வாங்குறியா? குடு ஓடிபியை கொடு. ஏன் வாங்குற நீ? வாக்கு அரசியல்னா அது என்ன? வேற என்ன? வாய்க்கரசி அரசியல் அது. வாக்கு அரசியல் இல்லை என்றால் எங்களுடைய பணிகளை பார்த்து மக்கள் எங்க மேல வாக்கு போடுறாங்க. அப்புறம் ஏன்பா நீ வீடு வீடா போய் ஸ்டிக்கர் ஒட்டுற? மக்கள் மனமும் உதயசூரியன் சின்னத்தை அவர்கள் வீட்டில் அவர்கள் வரைய வேண்டும். அப்படி வரைந்த காலமும் இருந்திருக்கிறது. சரியா? நீ இப்ப என்ன பண்ற? மிரட்டி 1000 ரூபாய் வாங்குறல, நாங்க ஸ்டிக்கர் ஒட்டுவோம். 1000 ரூபாய் வாங்குறல, ஓடிபி கொடு. நீங்க தானே மிரட்டுறீங்க. ஏன் மிரட்டுறீங்க? அப்ப அதுவே தெரியுதுல்ல உன் ஆட்சியோட லட்சணம். உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்வதற்கே உனக்கு 4.5 ஆண்டுகள் தேவைப்பட்டது. அதுவரையும் யாருடன் இருந்தார் ஸ்டாலின்?
கேள்வி வருது இல்ல. இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா முப்பெரும் விழா ஒண்ணு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். திமுக சார்புல முப்பெரும் விழான்ட்டு. அதுல நிறைய அறிக்கைகள்லாம் விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. முப்பெரும் விழாவில் 3 நாயகர்கள் கதாநாயகர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி. இதான் முப்பெரும் விழா. இந்த 3 பேரும் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். வைகோ தொடர்ந்து வைகோ, கம்யூனிஸ்ட் இவர்கள் எல்லோரும் வந்து இவர்களுக்கு சாமரம் வீசுவார்கள். இதான் முப்பெரும் விழா. இன்னும் பார்த்தோமே இப்போ சமீபத்தில் இளையராஜாவுக்கு எடுக்கிற அரசு விழா. இளையராஜாவுக்கு அரசு விழா. இதில் முதலமைச்சருடைய குடும்பத்தினருக்கு என்ன வேலை? முன்னாடி ரோல சீட்டில் அதிகாரிகள், அமைச்சர்கள், இவர்கள் எல்லாம் 4வது ரோ 5வது ரோ. முதலமைச்சருடைய பேரன் முன்னாடி உட்கார்றான். முதலமைச்சருடைய மருமகள், முதலமைச்சருடைய மகன், சரி மகன் துணை முதலமைச்சர் இருந்துட்டு போடுறோம். என்ன முதலமைச்சருடைய மருமகள், மகன், பேரன் இவன் எல்லாம் வந்து உட்கார்றான். எப்படி? அப்போ அதிலே தெரியுதுல யாருக்கு முக்கியத்துவம்னு. அப்போ இந்த முப்பெரும் விழா என்பது என்ன? ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி இதான் முப்பெரும் விழா. இவர்கள் போய் வெக்கமே இல்லாம வைகோ பக்கத்துல யாருக்கு எதிராக கட்சி ஆரம்பித்தவர் வைகோ. இதுக்கு 5 பேர் இதுக்கு 5 பேர் செத்தான், தற்கொலை பண்ணிட்டு செத்தான். அவன் என்ன நினைப்பான்? அவன் ஆன்மா எல்லாம் உன்னை காரி துப்பாதா? இவர்களுக்கெல்லாம் எந்த விதத்துலையுமே அந்த மாதிரி யோசனையே இருக்காதா? சரி, இன்னொரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா, அதிமுகல வந்து இன்னும் கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா அமையலன்னு சொல்லி தான் மக்களுடைய கருத்தாக்களே இருக்கு. ஏன்னா இன்னமும் கூச்சலும் குழப்பமா தான் அதிமுகல இருக்காங்க. ஒரு பக்கம் மூத்த நிர்வாகி திரு செங்கோட்டையன் வந்து அந்த கட்சியிலேருந்து நீக்கப்பட்டார். நீக்கப்பட்டோடனே அதுக்கு முன்னாடி அதாவது ஒரு 100 பேர் தான் அந்த கட்சியிலேருந்து வெளியில போனாங்க. திருப்பி வந்து மறுபடியும் அவர் எடப்பாடி ஐயாவோட சேர்ந்துட்டாங்க. இதே இப்படி தொடர்ந்து போயிட்டு இருந்தா அதனுடைய நிலைமை என்ன இருக்குமா சார்? இல்லை, அதிமுகவுடைய கூட்டணி அப்படின்றது வந்து இது வரைக்கும் வந்து முழுமையாக தீர்மானிக்கல அப்படின்றது வந்து உண்மை, யதார்த்த உண்மையாக தான். ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி வரிசையில் இருக்கும் பொழுது ஒரு கூட்டணி அமைவதற்கு அதிமுகவை பொறுத்த இருக்கும். உதாரணத்துக்கு 2011 தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்க 2011 பிப்ரவரியில தான் கூட்டணி முழுமையானது. 2010 பாமக பெண்ணாகரம் தேர்தலுக்கு முன்னால வெளியேறிட்டாங்க கூட்டணியிலிருந்து. செப்டம்பர் அந்த காலகட்டங்களில் விஜயகாந்த் 2011 தான் வராரு. அதிமுக இருந்தது கம்யூனிஸ்ட் மட்டும்தான் அப்போ. சரியா? அது மாதிரி நீங்க கூட்டணி என்பது இந்த ஆண்டு இறுதி வாக்குல தான் அது வந்து முழுமை பெறும். கண்டிப்பாக கூட்டணி ஒரு பலமான ஒரு கூட்டணியை அதிமுக அமைக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் என்பது அவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலாவது உங்களுக்கு வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எல்லா தேர்தலும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும் தேசிய அளவில் யார் வரப்போறாங்கன்றது தான். அதனால அவங்களுக்கு அந்த ரோல் அவ்வளோ நிறைய இல்லாமல் இருக்கலாம். பட் சட்டமன்ற தேர்தல் பொழுது அதிமுக கிட்டத்தட்ட 11 சட்டமன்ற பொது தேர்தல்களில் 7 சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்ற கட்சி அப்படின்றதுனால அவங்களுக்கு சட்டமன்றம் என்பது பிரதானம். அப்படின் பொழுது அந்த கூட்டணியே அமையும். ஆனால் அது அந்த தேர்தல் காலத்துல தான் அது முடிவெடுக்க முடியும். உதாரணத்துக்கு தேமுதிக என்ன சொல்றாங்க? நாங்கள் ஜனவரியில் தான் முடிவெடுப்போம்ன்றாங்க. விஜய் என்ன சொல்றாரு? நாங்கள் ஜனவரியில் தான் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஜனவரி பிப்ரவரியில தான் நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் சொல்றாங்க. திமுகவுடைய தொங்கு சதைகள் வேண்டுமானால் இப்போவே நாங்கள் முடிவெடுத்து விட்டோம்னு சொல்லலாம். அதுல கூட காங்கிரஸ் மாத்தி தான் பேசுறாங்க. நாங்கள் அதிக எண்ணிக்கையில் இடம் கேட்போம், நாங்கள் கூட்டணி அரசு அமைய வேண்டும் என்று கேட்போம், கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்று கேட்போம், இப்படிலாம் பேசுறாங்க. விசிகா இரட்டை இலக்கத்தில் எங்களுக்கு கொடுக்க வேண்டும்னு கேட்குறாங்க. இதெல்லாம் இன்னும் வலுப்பெறும் எப்பொழுது? இந்த ஆட்சி முடிவுக்கு வரும்பொழுது. இன்னும் ஒரு 7 மாசம் தான் இருக்கு இந்த ஆட்சிக்கு. அப்போ அதுல இன்னும் ஒரு 4 மாசம் போயிடுச்சுன்னு வைங்க, 3 மாசம் போயிடுச்சுன்னு வைங்க. இந்த ஆட்சியோடைய அதிகாரிகள் வந்து ஆட்சியாளர்கள் சொல்றத தேர்தல் முடிந்த வரைக்கும் ஒத்தி போடுவாங்க. அப்படின்னும் பொழுது அதிகாரிகள் சொல்றதை செய்ய போறது இல்லை, ஆட்சியாளர்கள் சொல்றதை அதிகாரிகள் முழுமையா செய்ய போறது இல்லைன்னும் போது அப்ப கூட்டணி கட்சிகள் வேற ஒரு முடிவு எடுப்பதற்கு துணிஞ்சு முன்னாடி வருவாங்க. சரியா? இன்னைக்கு ஒரு ஏர்போர்ட் மூர்த்தியை தூக்கி உள்ள போடணும், குண்டர் சட்டத்தில் உள்ள போடணும்னா திரும்ப அவனால பண்ண முடியுது இல்லை. ஏன் பண்ண முடியுது? கூட்டணியில் இருக்கோன்றதுனால தானே. இப்போ கூட்டணியில் இல்லை, திமுக அந்த வேலையை செய்யுமா? செய்யாது. அந்த மாதிரி தங்களுடைய தேவைகளுக்காக அவங்க தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. எண்ணிக்கை என்று வரும் பொழுது கூட்டணி எண்ணிக்கை கடந்த முறை வாங்கி அதே எண்ணிக்கையில் நிற்பாங்களா என்றால், அப்படி நின்றார்கள் என்றால் மக்கள் இன்னும் எப்படி பார்ப்பார்கள் இவர்களை அப்படின்லாம் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இப்போ அது முடிவுக்கே வர முடியாது. இது வந்து இந்த ஆண்டு இறுதி வாக்குல டிசம்பர்ல இருந்து ஜனவரிக்குள்ளதான் இந்த கூட்டணி முழுமை அடையும். அப்பதான் நம்ம பேச முடியும் இது அதிமுக கூட்டணின்னு சொல்ல முடியும். இதுக்கிடையில வந்து அவரு செங்கோட்டையன் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியில இருந்தபோது எப்படி இருந்ததோ அதுதான் நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறேன், விருப்பப்படுறேன். அந்த மாதிரி இருந்தா இந்த கட்சி நல்லா இருக்கும்னு ஒரு நல்ல கருத்தை தான் சொல்லியிருக்காரு. ஒண்ணு பண்ண சொல்லுங்க, ஒரு டைம் மிஷின் மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் ஆட்சிக்கு திரும்பி போக சொல்லுங்க, ஜெயலலிதா ஆட்சிக்கு திரும்பி போக சொல்லுங்க. இல்லைன்னா இன்னொரு யோசனை கொடுக்குறேன்.
எம்ஜிஆர் சமாதி பக்கத்துல ஒரு பள்ளம் வெட்டிட்டு படுத்துக்க சொல்லுங்க. என்ன அவ்வளவுதான் பண்ண முடியும். சரியா? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுகவை முன்னெடுத்து செல்ல முடியும் அப்படின்றது தொண்டர்கள் ஏகோபித்தமாக அவர்கள் ஆதரவை தெரிவித்து அவருக்கு பின்னால் அணிதிரண்டு நிற்கிறார்கள். இது செங்கோட்டையன் விரும்பினாலோ விரும்பலையோ இதான் உண்மை. சரியா? இன்னைக்கு அதை நீ தொண்டர்களை சந்தித்து தான் நீ மாற்ற முடியுமே தவிர்த்து நீ போய் நான் அமித்ஷாவை பார்த்தேன், நிர்மலா சீதாராமனை பார்த்தேன், இப்படிலாம் நீ பேச முடியாது. ஏன் பார்த்து நீ சொன்னியே 5ஆம் தேதி தானே பேசினாரு. பேசும்போது என்ன சொன்னார் பத்திரிகையாளரை சந்திக்கும் பொழுது? 10 நாட்கள் நீ முடிவெடுக்க வேண்டும் கெடு வைத்தார். 10 நாட்கள் நீ முடிவெடுக்கவில்லை என்றால் நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்ட்டு 10 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு பிரஸ் மீட் என்ன சொல்றாப்புல? நான் வேண்டுகோளாக வைக்கிறேன்னு. ஏன்? நீ தான் அமித்ஷாவை பார்த்தியே, நீ தான் நிர்மலா சீதாராமனை பார்த்தியே, நீ தான் எங்கெங்கேயோ போயிட்டு வரையே. நாங்கள் அதற்கான முன்னெடுப்பை எடுப்போம்னு சொல்றல்ல, அந்த முன்னெடுப்பு என்னாச்சு? அதிலே தெரிய வேண்டாமா? இது மீடியா ஒரு 4 நாளைக்கு செங்கோட்டையன் உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. மீடியா அதை உருட்ட வேண்டும் என்று ஆளும் கட்சியும் விரும்புகிறது. அப்போதான் அவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து, அவர்களுடைய அவல ஆட்சியிலிருந்து கவனத்தை செய்திருக்க முடியும். அதுக்காக செய்யக்கூடியதுதான். இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயத்துல பாத்தீங்கன்னா, இப்போ தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதா விஜயகாந்த் அவங்க ஒரு பக்கம் விஜய்க்கு ஆதரவாகவும் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் திமுக சார்பா அவங்க போய் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நாங்க அதிமுக கூட தான் இருப்போம்ன்றாங்க. இப்படி டயலமாலே இருக்காங்க. இதுக்கான முடிவு எப்படி இருக்கும்? அவங்க கட்சியை அவங்க அவங்களுடைய தொண்டர்களை அவங்க உற்சாகமா வைக்க வேண்டாமா? அவங்க கட்சியை அவங்க தொண்டர்களை அவங்க உற்சாகமா வைக்கிறதுக்கு அவங்க சரியான ஒரு வழியில் தான் போறாங்க. அவங்க ஆமாம், எங்களுடைய கட்சிக்கு எல்லா இடத்துலையும் டிமாண்ட் இருக்கு, எங்களுடைய கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கு எல்லா கட்சியுமே விரும்புகிறார்கள் அப்படின்ற ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷனை தான் அவங்க கொண்டு போவாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. முடிவில் அவங்க ஜனவரி என்ன அரசியல் முடிவு எடுக்கிறாங்கன்றதை நம்ம பார்த்து தானே தெரியும் முடிவு எடுக்க முடியும். ஸோ 2026 எலெக்ஷன் வர்றதுக்குள்ள ஜனவரிக்குள்ள ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும்னு சொல்ல வரீங்க எல்லா கட்சியிலையும்? கண்டிப்பா எல்லா கூட்டணியுமே யார் எங்கெங்கே இருக்க போகிறார்கள் என்பது ஜனவரி வாக்குல இறுதியாகும். பல மாற்றங்கள் வரும். அது வரைக்கும் எல்லாரும் பேசலாம். இவங்க அவங்க கூட போவாங்க, அவங்க இவங்க கூட போவாங்கன்னு பேசிட்டே இருக்கலாம். ஜனவரியில தான் அதோட இறுதி வடிவத்தை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி, வணக்கம்.